ஆமா, என்ன நடக்குதுங்க? ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லி கேட்காம பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆமா, ஏது இந்த சாமி திரும்ப வேலைக்கு வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கல, அவரே வந்தாரு. என்ன, அவரே வந்தாரா? என்னடி பிள்ளையார் பால் குடிச்ச கதை மாதிரி சொல்லிட்டு இருக்க? ஆமா, எங்களுக்காக எங்க அம்மா கூப்பிட்டாங்க, அவர் வந்தாரு. ஏய், நீ எல்லாம் தான் சாமியை தேடி போக வேண்டியிருக்கும். நல்லவங்க நினைச்சா சாமியே தேடி அங்க வரும். அத்தை, உங்க பஞ்செல்லாம் பலமா தான் இருக்கு. இந்த வியாக்கியானம்லாம் பேசுவீங்க, ஆனா என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஏய் நிறுத்திடி, சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்கிற. எல்லாரையும் படைச்சது சாமினா அவர் எல்லாருக்கும் ஒண்ணுதான். புருஷன் இருக்கிறவங்களுக்கு ஒரு சாமி, இல்லாதவங்களுக்கு ஒரு சாமின்லாம் கிடையாது. முதல்ல இதையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எந்த சாமியும் சொல்லல. இப்படி ஒரு கேவலமான சம்பிரதாயத்தை உருவாக்குனது ஏதாவது ஒரு ஆசாமியா தான் இருப்பாங்க. மீனோ, நீ பூஜை பண்ணுமா? ஆமாமா, யார் என்ன சொன்னாலும் நீ பண்ணுமா. அப்பதான் பிள்ளையாரே சந்தோஷப்படுவாரு. எங்களுக்கு அம்மா சந்தோஷம் தான் முக்கியம். இத்தனோடு இருந்துட்டு வாய்ப்பு. அம்மா, நான் ஏன் இப்போ அப்பாவை பத்தி கேக்குறது இல்ல தெரியுமா? அப்பாவை பத்தி கேட்டா நீ ரொம்ப கஷ்டப்படுறல. உன்னை கஷ்டப்படுத்த விரும்பலம்மா, அதனால தான் கேட்கல. எங்களுக்காக கஷ்டப்படுற நீ என்னைக்குமே சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணுமா, அதுக்குதான். இந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்ல. நீ மட்டும் ஏன் தான் மத்தவங்க மனசை காயப்படுத்துற மாதிரியே பேசுவியோ? இத பாருங்க அத்தை, நீங்க எல்லாரும் சினிமா வசனத்தை பேசிட்டு இருக்கீங்க, நான் யதார்த்தத்தை பேசுறேன். அதனால உங்க எல்லாருக்கும் என்ன பார்த்தா வெறுப்பு வரதான் செய்யும். நான் ஒன்னும் ஊர் உலகத்துல இல்லாதது சொல்லலையா அத்தை? எங்க எப்படி வேணாலும் நடக்கட்டும், ஆனா இங்க இப்படித்தான் நடக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே வினோதனி தான். என்னத்த சொன்னாலும் கேட்கவா போறீங்க? பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, பண்ணுங்க. சரி, நான் வந்து தீபார்த்தனை பண்ணி கற்பூரம் ஏத்துறேன், தள்ளுங்க. நல்லா வேணும். அடியே, நீ சுமங்கலி தானே, உன்னை ஏண்டி கடவுள் ஏத்துக்கல? கேட்டெண்ணம் பிடிச்சவன். அதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும். நல்ல நாள் அதுவுமா என்ன திட்ட வைக்காத. அவ கிடக்குறா. வினோ, நீ கற்பூரத்தை ஏத்துமா. அத்தை, எந்த விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் அது நல்லபடியா நடக்கணும்னு பிள்ளையாருக்கு சுழி போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதனால மனசுல நல்லத நினைச்சு எல்லாரும் பிள்ளையாரப்பாவை வேண்டிக்கோங்க. சித்தி, நீங்களும் பாட்டி சொல்ற மாதிரி நல்லது மட்டும் நினைச்சு வேண்டிக்கோங்க.
இல்லப்பா. எல்லாத்துக்கும் ஆரம்பமா இருக்க நீதான் எங்களுக்கு ஆதரவா இருக்கணும்.